ஹாய் ஹலோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக இந்தியா போஸ்ட்லேருந்து கால்ஃபர் பண்ணியிருக்கக்கூடிய ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாபுக்கான சேலரி என்ன, நமக்கான ஒர்க்கு எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம சொந்த மாவட்டத்தில் ஒர்க் பண்ணலாமா, ப்ரமோஷன் டீட்டெயில்ஸ்லாம் எப்படி இருக்கும், எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இந்த டீட்டெயிலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்றைக்கு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி, அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவங்களுமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. 38 மாவட்டத்துலேயுமே வேகன்சிஸ் இருக்குது. 38 மாவட்டத்தினருமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளவோ சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்க, ஸோ நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன போஸ்டிங் நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். அதே மாதிரி ஏபிபிஎம், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இந்த மாதிரி 2 கேட்டகரியில் நமக்கு வேக்கன்சி கொடுப்பாங்க. இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் போனோடனே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க, அவங்க தான் இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இவங்களுக்கான ஒர்க் என்ன ப்ரோ இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, மணி ஆர்டர் புக் பண்ணுறது. ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு மணி ஆர்டர் அனுப்பணும் அப்படின்னா அந்த மணி ஆர்டர் புக் பண்ணி கொடுக்குறது இவங்களாக தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பாஸ்புக் என்ட்ரி. நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அதற்கான அந்த பாஸ்புக்கை என்ட்ரி பண்ணி கொடுக்குறதும் இவங்களுடைய வேலை தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸு, நம்ம செல்வ மகள் சிறுசேமிப்பு திட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சிறுசேமிப்பு திட்டங்கள் பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இவங்க மக்கள்கிட்ட கொண்டு போகணும். ஸோ நமக்கு கொஞ்சம் டார்கெட் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதத்தில் நம்ம இவ்வளோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், இவ்வளோ ஸ்கீம்ஸை நம்ம சேல் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் லிட்டில் பிட் உங்களுக்கு கொஞ்சம் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான ஜாப் மாதிரி தான் இருக்கும். அடுத்தது இந்த அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம லெட்டர் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க தான் பார்த்திங்கன்னா லெட்டர் டெலிவரி பண்ணுவாங்க. நமக்கு எல்லா மாவட்டத்திலிருந்தும் எல்லா மாநிலங்கள்லேருந்துமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போஸ்டல்ஸ் நிறையா வரும். அந்த போஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் டெலிவரி பண்ணுறவங்க இவங்க தான் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். அதே மாதிரி டாக் சேவாக் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த லெட்டரை எல்லாருமே டெலிவரி பண்ணணும். அடுத்தது மணி ஆர்டர். ஸோ எப்படின்னா மணி ஆர்டரை நம்ம டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். சம் அதர் டியூட்டிஸ். முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாம்பெல்லாம் சேல் பண்ணணும். ஸோ இது இவங்க தனியாக பண்ண மாட்டாங்க. இதுவும் இவங்களோட ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். எப்படின்னா ஸ்டாம்ப்பு, சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேல் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்தோன்னா, நம்ம ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு வேலைக்கு போகும்போது 10க்கு 10 ரூம் பார்த்திங்கன்னா நம்மளை ரெடி பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. இது 2 பேருமே, ஸோ பிஓவாக இருந்தாலும் சரி, அந்த ஏபிபிஎம் இவங்களாக இருந்தாலும் சரி, 2 பேரும் இந்த 10க்கு 10 ரூம் பார்த்திங்கன்னா நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரூம் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா பார்த்திங்கன்னா ஏற்கனவே வேலை பார்க்குறவங்க கண்டிப்பாக நமக்கான ரூமை அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ மற்றபடி நார்த் ஸ்டேட்லாம் போனோன்னா தான் நம்ம ரூம் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம சவுத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரூம்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல ரூமாக தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுடைய போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே பார்த்தாலே தெரியும், ஓரளவுக்கு நல்ல ரூமாக தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த வேலை நமக்கு இருக்காது. இந்த ரூம் நம்ம தனியாக ரெடி பண்ணணும் அப்படிங்கிற ப்ராப்ளம் நமக்கு கிடையாது. அடுத்ததாக சேலரி. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எம்ப்ளாயோட நமக்கான சேலரியை தான் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நமக்கு இன்ஹேண்ட் கையில் நமக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கிது அப்படின்னா 13,653 ரூபா அப்படிங்கிறது கிடைக்கிது. 15,610 ரூபா அப்படிங்கிறது நம்மளுடைய சேலரி. டிடக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1,800 ரூபா கிட்ட நமக்கு பண்ணுறாங்க. 1,727 ரூபா அப்படிங்கிறது டிடக்ஷன். 1,727 ரூபா பார்த்திங்கன்னா டிடக்ஷனு. எல்லாமே போக நமக்கு இன்ஹேண்ட் சேலரி கையில் எவ்வளவு கிடைக்குதுன்னா 13,653 ரூபா அப்படிங்கிறது கிடைக்கிது. அடுத்ததாக நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ப்ரொமோஷன் டீட்டெயில்ஸ். ப்ரொமோஷன் நமக்கு எப்படி ப்ரோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரொம்ப டிலே ஆகுது அப்படிங்கிற சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே இப்போ நம்ம ஒரு 3 வருஷம், கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3 வருஷம் ஜிடிஎஸ்ஸாக நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எம்டிஎஸ் அப்படிங்க சொல்லக்கூடிய மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இப்போ கூட எஸ்எஸ்சியிலேருந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ரெக்ரூட்மெண்ட் கிடையாது. போஸ்டலுக்குன்னே தனியாக பார்த்திங்கன்னா இந்த எம்டிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த எக்ஸாமை நம்ம எழுதலாம். இது எப்படின்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி. இப்போ இந்தியா போஸ்ட்டில் இருக்கிற இந்த ஜிடிஎஸ் மட்டுமே எழுதக்கூடிய இந்த எம்டிஎஸ் எக்ஸாம் பார்த்திங்கன்னா நம்ம எழுதலாம். இந்த எம்டிஎஸ் எக்ஸாம் எழுதி இன்கேஸ் நம்ம கிளியர் பண்ணுறோம் அப்படின்னா
அதிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். நம்ம வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபாக அப்பாயின்மெண்ட் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதிலிருந்து நமக்கு ப்ரொமோஷன் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிடைக்கும். அடுத்தது நம்ம அதில் கூட நம்ம அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் அப்படிங்கிறத எழுதி நம்ம மேலே போகலாம். அடுத்ததான் இந்த ஜாபோட அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா, நமக்கு எக்ஸாமே கிடையாது. ஸோ நோ எக்ஸாமு. அதே மாதிரி மெரிட் லிஸ்ட்டு தான். 10th நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோமோ அதை பேஸ் பண்ணி நமக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்படிங்கிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்பு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா, அந்த அகவிலைப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. டேர்னஸ் அலவன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மந்த்துக்கு ஒருக்கா ஏற்றிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குமே நமக்கு பொருந்தும். ஸோ அதனால் இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். நம்மளை வந்து எப்போதுமே வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ அந்த மாதிரி எந்த ஒரு பயமே உங்களுக்கு வேணாம். கண்டிப்பாக நம்மளை லே ஆஃப் பண்ண மாட்டாங்க. மற்றபடி கவர்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய எல்லா அலவன்சஸுமே, ஸோ மற்ற கவர்மெண்ட் ஜாபுக்கு எப்படி அலவன்சஸ் எல்லாமே கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்த ஜாபுக்கும் நமக்கு அலவன்சஸ் எல்லாமே உண்டு. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம என்றைக்கு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். 5ஆம் தேதி, அதாவது அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.